ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வெறும் 2 பன் மட்டும் வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஒரு தோசை பேனில் கீ ஆர் பட்டர் சேர்த்துட்டு பன்னை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் சீஸ் வந்து வச்சுட்டு அதையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக. இப்போ அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள ஒயிட் சுகரோ இல்லை ப்ரௌன் சுகர் எது வேணால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். க்ரீமியாக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி செய்யறதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். பன்னை வந்து பட்டர் ஆர் கீ ஊற்றி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் சீஸ் இதெல்லாம் வச்சு சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்ப அறிவாக மேலே போட்டுட்டேன். ஸோ அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா பேனில் போடும்போது ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரெசிபி என்னென்னா அதே மாதிரி தான். பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் வச்சு சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து என்னென்னா நான் மேலே மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். போன டைம் மில்க் மேட் உள்ளே ஆட் பண்ணேன், இவன் மேலே ஆட் பண்ணேன். இந்த டைம் மில்கே ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன். நான் பண்ணதுலேயே இந்த லாஸ்ட்டு ரெசிபி மட்டும் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப க்ரீமியாக அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ரெசிபி ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.